சன்ரைசர்ஸ் பேரை கேட்டோன்னே சும்மா அதிருதா? சன்ரைசர்ஸ் டீமோட பேட்டிங் லைனப்பை பார்த்தா அதிருது, போலிங் லைனப்பை பார்த்தா பிதிருது. 45 கோடி, அதாவது ரெண்டாவது லோவஸ்ட் அமௌண்ட் வச்சுட்டு இந்த வாட்டி ஆப்ஷனுக்கு போன ஒரு டீம். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆஹா ஹோஹோன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டா எனக்கு இந்த பிளேயர்ஸ் வேணும்ன்றத 45 கோடியில அழகா அவங்களுடைய பர்ஸை பெருசா பஞ்சர் பண்ணாம ஒரு டீம் எடுத்திருக்காங்க. வெரி குட் ஒர்க்னு தான் சொல்லணும். சூப்பர் பேட்டிங் லைனப்புங்க. இந்த பேட்டிங் லைனப்பை பத்தி பேசவே வேணாம். யாருக்கா டாப் 5ல ஒருத்தருக்கு பட்டுதுன்னா கூட பல்ல பேத்து குத்துருவாங்க. அந்த மாதிரியான டீம் இது. இந்த டீம் தான் மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் இந்த டோர்னமெண்ட். பவுலிங் ஜாம்பாக்கு 2.40 crores, ராகுல் சகர் பார்த்தா 3.20 crores. ரெண்டு பேருமே ஒரு பிரில்லியன்ட் பிக். ஹைதராபாத்ல அந்த பிளாட் விக்கெட்ல வேலை செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல. மற்றபடி வெளியே சேப்பாக்கு, லக்னோ மாதிரியான கிரவுண்ட்ல எல்லாம் இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸும் ஒரு கலக்கி விட்டுருவாங்க. ஷமி லாஸ்ட் இயர் ஜிடி ஆடினார் குஜராத் டைட்டன்ஸ். சரியான பிக் 10 crores. 4 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங், ஜெய்தேவ் உனாத்கர். இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட பேர்கள் கிடையாது. ஷமி மட்டும்தான் பிரம்மாண்டமான பேரு, மற்ற 3 பேருமே பிரம்மாண்டமான பேரு கிடையாது. பட் தே கேன் டூ த ஒர்க் வெரி சைலண்ட்லி. ஆன் அன் ஆவரேஜ் வந்து 10க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ வுட் கிவ் 7.5 ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 7.5. ஆமா, அண்ட் டாப் 4ல போவான்னு சொல்லியிருக்கேன் நான். கிரிக்கெட் வண்டி ரசிகர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீமை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போகிற டீம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு கப் அடிக்க முடியாமல் வெளில வந்த ஒரு டீமு. ஸோ இந்த வாட்டி அவங்க வந்து ஆப்ஷனில் என்ன மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனலிஸ்ட் ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். சன்ரைசர்ஸ் இந்த பேரை கேட்டோன்னே சும்மா அதிருதா? சன்ரைசர்ஸ் டீமோட பேட்டிங் லைனப்பை பார்த்தா அதிருது, போலிங் லைனப்பை பார்த்தா பிதிருது. அப்படியா? ஆமா. 45 கோடி, அதாவது ரெண்டாவது லோவஸ்ட் அமௌண்ட் வச்சுட்டு இந்த வாட்டி ஆப்ஷனுக்கு போன ஒரு டீம். 45 கோடியை வச்சுட்டு எப்படி போலிங் டிபார்ட்மெண்ட் எடுக்க போறாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய போலர்ஸ் எடுக்கல, பட் வேலை செய்யக்கூடிய போலர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ராகுல் சார் லெக் ஸ்பின்னர், நல்ல ஒரு போலர். ஐபிஎல்ல வந்து கலக்கியிருக்காரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாம்பேக்கு ஆடும்போது. பட் அவருடைய 2.0 வெர்ஷனை நீங்க பாப்பீங்க சன்ரைசர்ஸோட கேப்ல ஆடும்போது. அவருடைய இன்னொரு ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா. ரெண்டு பேருமே எடுத்த அமௌண்ட் வந்து ஒரு ஸ்டீல்னு சொல்லலாம். ஜாம்பாக்கு 2.40 crores, ராகுல் சகர் பார்த்தா 3.20 crores. ரெண்டு பேருமே ஒரு பிரில்லியன்ட் பிக். ஹைதராபாத்ல அந்த பிளாட் விக்கெட்ல வேலை செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல, விக்கெட்ஸா விழுமான்னு தெரியல. பட் மற்றபடி வெளியே சேப்பாக்கு, அதுக்கப்புறம் வந்து லக்னோ மாதிரியான கிரவுண்ட்ல எல்லாம் இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸும் ஒரு கலக்கி விட்டுருவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க? ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஷமி லாஸ்ட் இயர் ஜிடி ஆடினார் குஜராத் டைட்டன்ஸ். சரியான பிக் 10 crores. நியூ பால்ல வந்து ஒரு பெனிட்ரேட்டிவா ஒரு 2 ஓவர் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள போலர் தான் ஷமி. ஹர்ஷல் பட்டேல் மோரா அவர் டெத்ல போடுறதுக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 8 கோடி கொடுத்து நியூ பால்ல போடுவாரான்னு தெரியல. அவருடைய ஷமியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் பவுலர் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேட் கமின்ஸும் டாப் 6ல போடுறது கிடையாது. இப்ப அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நம்பர் 6க்கு அப்புறம் தான் வந்து கட்டர்ஸ் போடுறாரு நிறைய. ஸோ நான் என்ன காம்பினேஷன் எதிர்பார்க்கறேன்னா முகமது ஷமியும் ஜெய்தேவ் உனாத்கரும் ஓபன் பண்ணுவாங்கன்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு போலிங் டிபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். ஹர்ஷல் பட்டேல் வந்து டெத் ஓவர்ல போடுவார்னு சொன்னீங்க. நல்லா ஸ்லோவர்ஸ் போடுவாரு. ஆனா நிறைய ஃபுல் டாஸ் விழுது அவர் பால்ல, நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய அடியும் வாங்கியிருக்காரு அவர். அதாவது ஹர்ஷல் பட்டேல் எங்கேருந்து வெளியே தெரிய வந்தாரு ஆர்சிபிக்கு ஆடும்போது. அப்ப என்ன பண்ணாரு, அந்த கட்டர்ஸ் போடும் போது அது ஒரு மாதிரி டிப் ஆகும் பால். டிப்னு என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்பின்னர் போடுற மாதிரி டிப் ஆகி பேட்ஸ்மேன் ரிசீவ் பண்ணும். அதை எல்லா டீமும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவருடைய ஸ்கில் செட்ஸ் இதுதான் சொல்லிட்டு. ஒரு லாஸ்ட் 2 இயரா சரியான அடி வாங்குறாரு. பட் ஸ்டில் ஹர்ஷத் பட்டேல், நிறைய பேர் இந்த ஸ்லோவர் ஒன் கட்டர்ஸ் பத்தி பேசுறீங்க, அவர்கிட்ட ஒரு எஃபெக்டிவ் யாக்கர் இருக்கு. ஸோ டெத்ல ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் இயர் பஞ்சாபுக்கு பெருசா பண்ணல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 8 கோடிக்கு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கிடைச்சா ஹர்ஷல் பட்டேல்
ஒரு நல்ல போலர் தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு வருஷம் பர்பிள் கேப் வாங்கினாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இஃப் மெமரி இஸ் ரைட், பர்பிள் கேப் வாங்கினாரா இல்லையான்றது எனக்கு சரியா தெரியல. பட் ஒரு ஒரு 18-20 விக்கெட் எடுத்தாரு இந்த சீசன்ல. சோ ப்ரூவன் பெர்ஃபார்மர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனாலதான் டேனியல் விட்டோரி அவருக்கு 8 கோடி கொடுத்து எடுத்திருக்காரு. மேபி அவருக்கு பதிலா வேற ஏதாவது இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு மேபி ட்ரை பண்ணிருக்கலாமா? அந்த டைம் ஆஃப் த ஆக்ஷன் யார் யார் மோதினாங்கன்றத நான் பார்க்கல. பட் வேற யார் உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷத் பட்டேல ரீப்ளேஸ்மெண்ட் விட்டா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ எல்லா டீமும் பிளேயர்ஸ் எடுத்ததுனால அவங்களுக்கு சாய்ஸஸ் இல்லை. அந்த பர்ஸை வச்சுட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டி தருவாரா? கண்டிப்பா கொடுப்பாரு ஈஸ்வர். நீங்க வந்து ப்ரூவன் பெர்ஃபார்மர், தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ஜெயதேவ் உடாத்கர் 3 பேருமே வந்து ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல், டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 போலர்ஸும் ஒன்றும் பார்க்கறதுக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்காது. பட் தே வில் டூ த ரோல், சைலண்டா வேலை பார்ப்பாங்க. அந்த ஷமிக்கு வேற இன்ஜுரி கன்சர்ன் நிறைய இருக்கு. இப்பதான் அவர் டொமஸ்டிக்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு விளையாட. பிஜிடி போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வருது. எந்த அளவுக்கு அவர் ஃபிட்னஸ் ஹெல்ப் பண்ணும்? ஷமி இப்பதான் வந்து நீ இன்ஜுரி, நியூ சர்ஜரிக்கு அப்புறம் வராரு, ரீஹாபிலிட்டேஷன்லாம் முடிச்சுட்டு வராரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்போர்ட் ஈஸ்வர். நம்ம யாருமே அதை வந்து ஜோசியர் மாதிரி கணிக்க முடியாது. அந்த டைம்ல 2 மாசம் அவரை வச்சு ஒரு 14 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் ஹைதராபாத் வின் பண்ணாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான் இந்த 10 கோடி ரூபாய்க்கு. ஸோ இன்ஜுரிஸை நம்ம சொல்ல முடியாது, அது எப்போ வரும்ன்றதை யாராலையும் கணிக்கவும் முடியாது. சிமர்ஜித் சிங் சிஎஸ்கேல இருந்து அவங்க அங்க போயிருக்காங்க, 1.5 crores. இவரும் நல்ல ஃபாஸ்ட் பவுலருங்க, ஜென்யூனா மூவ் பண்ணுவார். லாஸ்ட் இயர் வந்து பஞ்சாப்க்கு அகைன்ஸ்டா தான் ஓவர் போட ஆரம்பிச்சாரு அவேல போயிட்டு. கண்டிப்பாக. பட் இவரும் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நிறைய மேட்சஸ் கிடையாது. பட் சைலண்டா தன்னுடைய ரோலை கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான் சிமர்ஜித் சிங். ஸோ 4 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங், ஜெயதேவ் உனாத்கர். இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட பேர்கள் கிடையாது. ஷமி மட்டும்தான் பிரம்மாண்டமான பேரு, மற்ற 3 பேருமே பிரம்மாண்டமான பேரு கிடையாது. பட் தே கேன் டூ த ஒர்க் வெரி சைலண்ட்லி. எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் இவங்களோட இந்த சைலண்டா பண்ணுவாங்க நீங்களே, எந்த அளவுக்கு சைலண்டா அதர் டீமை வந்து அடிச்சு உடைப்பாங்க? அதாவது ஒரு ஜொஃப்ரா ஆர்ச்சரையோ, ஒரு லசித் மலிங்காவையோ, இல்லைன்னா ஒரு மிச்சல் ஸ்டார்க்கையும் பாத்தீங்கன்னா ஸ்டெம்பை உடைச்சிருவாங்க. யாக்கரை போடுறது த்ரெட்டனிங்கா இருக்கும். இவங்க அந்த மாதிரி கிடையாது. சைலண்டா 4 ஓவர் தள்ளிட்டு ஒரு 30-35 ரன் கொடுத்துட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதே தெரியாது. எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கீங்கன்றதுதான் முக்கியம் ஒரு டீம்ல. நீங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு பேப்பர்ஸ்லயும் கேமராலையும் பிரம்மாண்டமா காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த 4 பவுலர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் வித் பிளென்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க வேலை செய்வாங்கன்னு நம்பி தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுத்திருக்காங்க இவங்க டீம்ல. உங்களோட பேட்டிங் லைனப், அதாவது போன வாட்டி ரொம்ப பேசப்பட்ட ஒரு அணியா எஸ்ஆர்எச் தான் இருந்திருக்காங்க. ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்ச டீமும் இவங்க தான். இவங்களோட பேட்டிங் லைனப் எந்த அளவுக்கு இருக்கு? அதோட எல்லாமே இஷான் கிஷனுக்கு 11.25 crore போயிருக்காங்க. சூப்பர் பேட்டிங் லைனப். இந்த பேட்டிங் லைனப்பை பத்தி பேசவே வேணாம். யாருக்கா டாப் 5ல ஒருத்தருக்கு பட்டுதுன்னா கூட பல்ல பேத்து கொடுத்துருவாங்க, அந்த மாதிரியான டீம் இது. ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் டிராவல்ஸ் ஹெட்டும். நம்பர் 3 இஷான் கிஷன் ஜென்ரலாவே ஓப்பனர் தான். ஒரு குவிக் விக்கெட் போனா வரக்கூடிய பேட்ஸ்மேன் பாருங்க இஷான் கிஷன். அப்போ ஆப்போனன்ட் டீமுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் பாருங்க அந்த போலர்ஸ்க்கு. ஸோ நம்பர் 3 இவர் வந்தா கூட நம்பர் 4 வந்து நீங்க வந்து இவர் அமிச்சிடலாம், நம்ம என்ட்ரி கிளாஸ் அமிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அபினவ் மனோகர் இருக்காரு, எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர், ஃபினிஷர் அவர் இருக்காரு நம்பர் 5ல. மீதி காம்பினேஷன் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். நான் தான் சொன்னேன் 11 நம்மளால போடவே முடியாது, கண்டிஷன் பேட்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ அவர் ஒரு 4 ஓவர் போடுறதுக்கு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க டாப் 6 எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு பாருங்க. இந்த டீம் தான் மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் இந்த டோர்னமெண்ட். பவுலிங் நான் தான் சொன்னேன், மொக்க பவுலிங் கிடையாது, பட் சைலண்டா வேலை செய்யக்கூடிய பவுலர்ஸ். நீங்க சைலண்ட்னா என்னன்னு கேக்குறீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டேன். ஒரு பும்ராவோ ஒரு ஆர்ச்சர் மாதிரி ஆவுன்னு போட்டு ஸ்டெம்பை உடைக்கிற பவுலர் கிடையாது, பட் சைலண்டா அவங்களோட வேலையை கரெக்டா செய்யக்கூடிய பவுலர்ஸ். இந்த வாட்டி இந்த டீம் கோர் செட் பண்ணிருக்காங்க, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? போன வாட்டி லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போன டீம், எந்த அளவுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? இந்த டீம் பாத்தீங்கன்னா டாப் 4ல 100% போகும். நீங்க ஆல்ரெடி சென்னை சொல்லிருக்கீங்க, மும்பையை சொல்லிருக்கேன், நான் ஹைதராபாத்தையும் சொல்றேன் டாப் 4ல போகும்ட்டு. அதாவது பேட்டிங் லைனப் வச்சு மட்டும் சொல்ல, நாட் பேட்டிங் லைனப் வச்சு மட்டும் நான் சொல்லல. காம்பினேஷன் ஆஃப் hard hitters, explosive hitters of the ball and followed by bowlers who can
pretty decently do the job. இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்து வித் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ராகுல் சார் அண்ட் ஆடம் ஜாம்பா இருக்காங்க. சைலண்டா ஹைதராபாத்லயும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. வெளியில வர கிரவுண்ட்ஸ்லயும் ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சன்ரைசர்ஸ் எல்லாமே பேட்டிங்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் போலிங் டிபார்ட்மெண்ட்லயும் ஆப்ஷன்ல டீசென்டான ஜாப் பண்ணிருக்காங்க. பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர் வச்சுதான் போறாங்க. அது நல்லாவே தெரியுது. ஃபாரின் ஸ்லாட் எதுவுமே போக வாய்ப்புகள் மிக மிக குறைவு உங்களுக்கு. 4 ஃபாரின் ஸ்லாட் ஃபீல்டு ஈஸ்வர் ஆல்ரெடி. பேட் கமின்ஸ் 1, அதுக்கப்புறம் என்ட்ரிக் கிளாசன் 2, டிராவல்ஸ் ஹெட் 1, 3, ஆடம் ஜாம்பா 4. ஓகேங்களா. 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யார் ஆடுவீங்க? முகமது ஷமி ஆடுவீங்க 1, 5, ஃபாலோட் பை எய்தர் ஜெயதேவ் உனாத்கர் ஆர் சிமர்ஜித் சிங் 6 முடிஞ்சிச்சு. ஹர்ஷல் பட்டேல் 1, 7. மீதி ராகுல் சார் 1, 8. ஆடம் ஜாம்பாவை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். மீதி 3 பொசிஷனை சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஸ்லாட்டை ஃபில் பண்ணுவாங்க. இந்த 8 கன்சிஸ்டன்டா ஆடும். 11 கமிந்து மெண்டிஸ் இவரை எடுத்திருக்காங்க. சோ இவர் எந்த கமிந்து மெண்டிஸ் வந்து இப்ப வேர்ல்ட் கிரிக்கெட்டை கலக்கிட்டு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன், ஸ்ரீலங்கன். ஓகேங்களா. இவர் வந்து ஒரு மாதிரி வந்து போலிங்கும் வந்து ஒரு 2 ஓவர் டீசென்டா போட்டு தரலாம். நம்பர் 4ல இவர் ஆட வைக்கலாம். பட் இனிஷியல் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இவர் ஆட மாட்டார். ஏதாவது இந்த ஓவர்சீஸ் பிளேயர் சரியா பண்ணலன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கமிந்து மெண்டிஸ் அதே மாதிரி இஷன் மலிங்காவும் எடுத்திருக்காரு. அவரும் வந்து டீசன்ட் பர்ஃபார்மர். சோ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு நல்லா இருக்கு இந்த டீம்ல பாக்குறதுக்கு. ஓவராலா ஆக்ஷன்ல இந்த டீம் வந்து 10 அவுட் ஆஃப் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 10 அவுட் ஆஃப்னு சொல்றதோட ஓவராலா 10 அவுட் ஆஃப் நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓவராலா ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆஹா ஹோஹோன்னு சொல்ல முடியாது. பட் டீசெண்டா எனக்கு இந்த பிளேயர்ஸ் வேணும்ன்றத 45 கோடியில அழகா அவங்களுடைய பர்ஸை பெருசா பஞ்சர் பண்ணாம ஒரு டீம் எடுத்திருக்காங்க. வெரி குட் ஒர்க்னு தான் சொல்லணும். ஆன் அன் ஆவரேஜ் வந்து 10க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ வுட் கிவ் 7.5 ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 7.5. ஆமா. அண்ட் டாப் 4ல போவான்னு சொல்லியிருக்கேன் நான்.